விஷன் ஐஏஎஸோடைய கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸில் ஜூலை 2023 பார்த்துட்ருக்கோம். இதில் எக்கனாமிக் டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் இன்றைக்கி ஃபஸ்ட் டாப்பிக்காக கொடுத்துருக்கிறது நேஷ்னல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், எம்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்எம்பிஏ அப்படின்னா நேஷ்னல் லெவலில், ஆக்சுவலாக எம்பிஏ அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு பாவர்ட்டியோட ஒரு மெஷர். அந்த மெஷரை ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவலில் கொண்டு வரது தான் இந்த நேஷ்னல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாவர்ட்டினா என்ன, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டினா என்ன அப்படிங்கிறத நான் விளக்கிடுறேன். அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம உள்ளே போகலாம். அப்படி இங்கேயும் கொடுத்துருக்காங்க, பட் இது ஒரு பேசிக்காக என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம டெப்த்தாக இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோடைய தமிழ் அர்த்தம் என்னென்னா, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பல்பரிமாண வறுமை அப்படின்னு அர்த்தம். ஸோ சாதாரணமாக பாவர்ட்டிக்கும் இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பாவர்ட்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பாவர்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ பாவர்ட்டினா என்ன? த ஸ்டேட் ஆஃப் பீயிங் புவர்னு அர்த்தம். சரியா? இப்போ புவர்னா என்ன? ஏதோ ஒன்று அவர்கிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், அது அவர்கிட்ட இல்லை. ஸோ த டிப்ரிவேஷன் ஆஃப் சம்திங், இட் இஸ் அந்த புவர் அப்படிங்கிற மீனிங் வந்து டிப்ரிவேஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் புவர் இன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அப்படின்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் பேசுகிற அளவுக்கு நமக்கு தெரியல. வி ஆர் டிப்ரிவேட்டட் இன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போது இந்த இடத்துல அந்த கன்வென்ஷனலாக பேசப்படக்கூடிய பாவர்ட்டி, அப்போ ஸ்டேட் ஆஃப் பீயிங் புவர் இன் வாட்? இன் இன்கம்னு அர்த்தம். சரியா? நம்மளுடைய வருமானங்களில் நமக்கு போதுமான அளவுக்கு இல்லை, டிப்ரைவ்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்டை தான் பாவர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஹவவர், வெறுமனே காசு மட்டும் இருந்துட்டால் போதுமா? சரி, வருமானத்தை சரி பண்ணிட்டா வறுமை வந்து போயிடும்னா எல்லாத்துக்கும் பேசிக்காக ஒரு இன்கம் கொடுத்துடலாமே. இப்போ அதை வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம்னு சொல்லி பேசுகிறாங்கல்ல, அதை கொடுத்துட்டாலே போதுமே, வறுமை பொழிஞ்சிடுமேன்னா ஒழியாது. இப்போ வறுமைங்கிறது வெறுமனே பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. அது வருமானம் மற்றும் வாழ்வாதாரம் அல்லது வாழ்க்கை தரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கன்வென்ஷனலாக ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க. கடன் வாங்குறவங்க, இல்லை வறுமையில் இருக்கிறவங்க, ஏழையாக இருக்கிறவங்க, இவங்களாம் இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஏதாவது பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பார்க்குக்கு போகிறது, சினிமாவுக்கு போகிறது, இல்லை பீச்சுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா பொதுவாக சொசைட்டியிலேருந்து, அதாவது அந்த பிற்போக்குத்தனவாதிகள் என்ன பேசுவாங்க, இவனுக்கு ஏழையாக இருக்கான், இவன் இதெல்லாம் பண்ணணும், இதுக்கு பண்ணுறதுக்கு மட்டும் துப்பு இல்லை அப்படிம்பாங்க. ஸோ கடனை கொடுக்குறது துப்பு இல்லை, இதுக்கு மட்டும் சுற்றி தருவாங்க. ஸோ ஒரு ஏழையாக இருக்கிறவனோ இல்லை ஒரு கடனாளியாக இருக்கிறவங்களோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொசைட்டலாக ஒரு பார்வை இருக்குது. அதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு பார்வை இருக்குது. பட் அது நம்மளுடைய வாழ்வாதாரத்தோட ரீக்ரியேஷன் தானே. நம்ம ஒரு ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் தானே. நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம தொடர்ந்து வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு சினிமா பார்க்குறதோ, இல்லை ஏதோ ஒரு பார்க்குக்கு போகிறதோ, இல்லை இயற்கையை ரசிக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது எப்பவுமே தப்பு இல்லை. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே எல்லாமே தான் அடங்கும். ஸோ ஒருத்தருடைய வாழ்வை மேம்படுத்துவதற்கான அந்த தரங்கள் எல்லாமே இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்குள்ளே அடங்கும். அதே போல் எஜுகேஷன், நம்ம முன்னேறி போகிறதுக்கு இந்த கல்வி ரொம்ப முக்கியமானது. அப்போ எஜுகேஷன். அதே போல் ஹெல்த்து, ஒருத்தருடைய ஒரு 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 குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தினுடைய பிரெட் வின்னர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மாட்டிக்கிட்டாருன்னா நிறைய பிரச்சனை வரும். அந்த குடும்பத்துக்குனே ஒட்டுமொத்த பிரச்சனை வரும். இல்லை அவள் குடும்பத்தில் யாரோ ஒரு ஆளுக்கு பிரச்சனை வந்தாலே அது நிறைய செலவுகள் எடுத்துகிட்டு விடும், நிறைய கஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அப்போது வெறுமனே இன்கம் மட்டும்தான் பாவர்ட்டி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்ததை தாண்டி அது மட்டும் இல்லை, ஹெல்த்துன்னு ஒரு விஷயம் இருக்குது, எஜுகேஷன் ஒரு விஷயம் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி வறுமைக்கு பல்வேறு கோணங்கள் உள்ளது, பல்வேறு பரிணாமங்கள் உள்ளது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறது தான் இந்த பல்பரிமாண வறுமை அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் வேர்ல்ட் இஸ் கால்ட் அஸ் மல்டி டைமென்ஷனல். ஸோ வாட் இஸ் அ டைமென்ஷன்? 2D 3D சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, a line is a 2D, சாரி a line is a 1D, ஏன்னா அதுக்கு லென்த்துன்னு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கும். a rectangle is a 2D, ஏன்னா அதுக்கு லென்த்து பிரெத்துன்னு 2 டைமென்ஷன் இருக்கும். அதே போல் ஒரு கியூப் இஸ் a 3D, லென்த்து பிரெத்து ஹைட்டுன்னு 3 இருக்கும். ஸோ இதை தான் வந்து டைமென்ஷன் சொல்கிறோம். அதே போல் வறுமைங்கிற ஒரு விஷயத்துக்கு பல்வேறு கோணங்கள் இருக்குது, பல்வேறு அளவீடுகள் இருக்குது, பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இதைத்தான் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டிங்கிறாங்க. ஸோ வறுமை எவ்வளோ இருக்குதுன்னு எப்படி கால்குலேட் பண்ணணும்? வறுமை பெருசாக சிறுசாக ஒரு ஒரு கோடு பெருசாக சிறுசான்னு எப்படி நம்ம முடிவு பண்ணுவோம்? பக்கத்தில் ஒரு கோடை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அது எவ்வளோ இருக்குங்கிறத அளவுகோல் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதே போல் இதுக்கு பேசிக்காக ஒரு அளவுகோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சில மெஷர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அதுதான் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இதை நேஷ்னல் லெவலில் பண்ணுறவங்க யாருன்னா நித்தி ஆயோக் பண்ணுறாங்க.
பேசிக் கொஸ்டின்ஸ் என்ன இருக்கும், எந்த எடிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செகண்ட் எடிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எதன் அடிப்படையில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5, இந்த பேரை மாற்றுங்க, ஏன்னா 6 தான் ரெலவெண்ட் டேட்டான்னு சொல்லி போட்டுருவோம், இல்லை 5 வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க இந்த நேஷ்னல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன நியூஸில் கொடுத்துருக்காங்க, இந்தியாஸ் ப்ராக்ரஸ் இன் ரெடியூசிங் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி பிட்வீன் NFHS4 அண்ட் NFHS5. ஸோ இது எதோடதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 4, இதில் இருந்து நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5. ஸோ இதுக்கு இந்தியா எம்பியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்துருக்கோங்கிறத வெளிப்படுத்தும். இட்ஸ் ஃபாலோ டு த பேஸ்லைன் ரிப்போர்ட் பப்ளிஷ்ட் இன் 2021, 2021 பப்ளிஷ் பண்ண ரிப்போர்ட்டோட அடுத்த கட்டம். ஸோ கவர்மெண்ட் குளோபல் இண்டிசஸ் ஃபார் ரிஃபார்ம்ஸ் அண்ட் க்ரோத் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் வச்சுருக்காங்க. இது உலக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான இண்டெக்ஸஸை நேஷனல் லெவலில் எடுத்துகிட்டு வந்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மாதிரியே நேஷ்னல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்குது. அதே போல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் மாதிரியே நேஷ்னல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி விஷயங்களை நேஷனல் லெவலில் எடுத்துகிட்டு வந்து நம்ம ரிஃபார்ம்ஸ் அண்ட் க்ரோத் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ் தான். இதன் அடிப்படையில் நித்தி ஆயோக் தான் இந்த எம்பிஐக்கான நோடல் ஏஜென்சி. இதை ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் கண்டக்ட்ஸ் த என்பிஐ அல்லது ஆர்கனைசஸ் த என்பிஐ நேஷனல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் மெஷர்ஸ் என்பிஐ பாவர்ட்டி யார் கேட்பாங்க. ஸோ த மெத்தடாலஜி யூஸ்ட் இன் கம்ப்யூட்டிங் இந்தியாஸ் நேஷனல் எம்பிஐ அல்கைர் ஃபாஸ்டர் மெத்தடாலஜி. ஸோ இதை மட்டும் தனியாக கொடுத்து ரீசெண்ட்லி சீனியர் நியூஸ் இது எதோட தொடர்புடையது. ஸோ கால்குலேஷன் ஆஃப் பாவர்ட்டின்னு இருக்கலாம், அல்லது கால்குலேஷன் ஆஃப் எம்பிஐ, அல்லது கால்குலேஷன் ஆஃப் NMPI நேஷனல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இட் ஐடென்டிஃபை பீப்புள் as poor ஆர் நாட் புவர் பேஸ்ட் ஆன் டூயல் கட் ஆஃப் கவுண்டிங் மெத்தட். ஸோ அக்கார்டிங் டு AF மெத்தடாலஜி அண்ட் இண்டிவிஜுவல் இஸ் கன்சிடர்ட் MPI புவர். ஸோ மல்டி டைமென்ஷனலாகவே அவங்க புவராக இருக்காங்க. எப்போது if the depreciation score equals or exceeds the India's national MPI poverty cutoff of 33%. ஸோ இந்தியாவோட நேஷ்னல் கட் ஆஃப் அளவு 33.33% இருக்குது. ஸோ இதை விட அதிகமாக யார் டிப்ரிவேஷன் லெவல் வச்சுருக்காங்களோ அவங்கள எம்பிஐன்னு சொல்கிறாங்க. இதை விட அதிகமாக இருக்கணும், சரியா? அப்போ சப் இண்டிசஸ், அப்போ இதுக்கு கீழே என்னென்ன சப் இண்டிசஸ் இருக்குது? ஹெட் கவுண்ட் ரேஷியா. ஸோ யார் புவர், எவ்வளோ பேர் புவர், த ப்ரொபோர்ஷன் ஆஃப் மல்டிடைமென்ஷனலி புவர் இன் த பாப்புலேஷன் which is arrived at dividing number of multidimensionally poor person by total population. ஸோ எவ்வளோ பேர் எம்பியில் புவராக இருக்காங்க, எம்பிஐ புவர் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். எவ்வளோ ப்ரொப்போர்ஷன் ரேஷியோ எடுக்கிறாங்க, எவ்வளோ மக்கள் தொகையில் எத்தனை பேர் வந்து பல்பரிமாண வறுமைக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இன்டென்சிட்டி ஆஃப் பாவர்ட்டி, அதாவது வறுமையினுடைய தீவிரத்தன்மை. த ஆவரேஜ் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் டிப்ரிவேஷன் which is experienced by multidimensional poor individuals. To compute intensity, the weighted deprivation scores of all poor people are summed and then divided by the total number of poor people. அதாவது இப்போ நான் புவர் பீப்புள் இருக்கேன், இந்த புவர்லேயே வெவ்வேறு பிரான்ச்சஸ் இருக்குல்ல, நான் அந்த புவர்லேயே எவ்வளோ இந்த தீவிரமாக அது பரவி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த வெயிட்டட் டிப்ரிவேஷன் ஸ்கோர்ஸ் நான் தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்கோர்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் புவர் பீப்புள். மொத்தமாக பாப்புலேஷன் போடலை, இங்கே புவர் பீப்புள் மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். அதை டிவைட் பண்ணோம்னா இந்த பாவர்ட்டி எவ்வளோ தீவிரமாக பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். MPU வேல்யூ இஸ் அரைவ்டு பை மல்டிப்ளையிங் த ஹெட் கவுண்ட் ரேஷியோ H இன்ட்டு இன்டென்சிட்டி ஆஃப் த பாவர்ட்டி A, ரெஃப்ளெக்டிங் போத் த ஷேர் ஆஃப் பீப்புள் இன் பாவர்ட்டி அண்ட் டிகிரி டு விச் தே ஆர் டிப்ரைவ்ட். ஸோ ஹெட் கவுண்ட் ரேஷியோங்கிறது எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது குறித்தும், அண்டு அந்த இன்டென்சிட்டி ஆஃப் பாவர்ட்டிங்கிறது எவ்வளோ தீவிரமாக இருக்குது அப்படின்றத கொடுக்கும். ஸோ ஒன் இஸ் நம்பர், இன்னொன்று இஸ் டிகிரி ஆஃப் பாவர்ட்டினஸ். பொதுவாக இந்த மாதிரி இண்டெக்ஸஸ் எடுக்கும்போது அதுக்கு கீழே இண்டிகேட்டர்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது இப்போ ஒரு இண்டெக்ஸ் ப்ராடாக சொல்லுவாங்க, இப்போ இதுக்கு கீழே நம்ம எப்படி எதை கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஹெல்த்துன்னு சொன்னேன், எஜுகேஷன் சொன்னேன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு சொன்னேன். இப்போ இந்த மாதிரி ஒன்றுக்கும் என்னென்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பேச போகிறாங்க. ஹெல்த்து மூணுக்குமே 1/3 வெயிட்டேஜ் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது 3 தான் இருக்க போகுது, ஹெல்த்து, எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் தான் இருக்க போகுது. ஸோ அதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெல்த்து, எஜுகேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இப்போ இதுக்கு கீழே என்னென்ன இருக்குது, 12 இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நியூட்ரிஷன் அண்ட் சைல்டு அண்ட் அடலசன்ட் மோர்டாலிட்டி, அதாவது குழந்தை மற்றும் வளர் இளம் பருவத்தினோட இறப்பு விதம், மெட்டர்னல் ஹெல்த், தாய்மாரோட இறப்பு விதம். ஸோ இப்போ இதில் அதிகமாக யாருக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, நியூட்ரிஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஒட்டு மொத்தமாக 12 இண்டிகேட்டர்ஸுங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பேராமீட்டர்ஸ், 3 டைமென்ஷன்ஸு, இதெல்லாம் வந்து பாவர்ட்டியினுடைய டைமென்ஷன். ஹெல்த்து, எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்லாம் பாவர்ட்டியினோட டைமென்ஷன். இதில் 12 இண்டிகேட்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஹெல்த்தில் நியூட்ரிஷன் இதுக்கு தான் அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, 1/6. 1/6ஓட 1/12 தான் பெருசுன்னு நினைக்கக்கூடாது.
கீழே உள்ள நம்பர் 1 6ஆக பிரிக்கிறத விட 1 12ஆக பிரிக்கிறது தான் சின்னது. ரைட்டா? அப்போ 1 6ஆக பிரிக்கிறோம், அதே 1 12ஆக பிரிக்கிறோம். அப்போ எது சின்னதாக இருக்கும்? இதுதான் சின்னதாக இருக்கும். ஸோ அப்போது 1/6 தான் பெருசு. ஓகே. அடுத்து இதில் என்ன கேட்டிருக்காங்க? a single member of the household is identified undernourished. Body mass index of a woman or a man is below 80.5 kg per meter square. Any child between the ages of 0 to 59 months is found to be undernourished. ஒருவேளை நம்ம ஃபேமிலியில் அந்த இதுக்கு ரேஷியோ கொடுப்பாங்க இல்லையா, வேல்யூ கொடுப்பாங்க இல்லையா, அது எதை பொறுத்து கொடுக்குறாங்க, எப்போ நம்மளை வந்து டிப்ரைவ்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் அண்டர் நரிஷ்டாக இருக்கணும். 0 to 59 மந்த்ஸ் அப்படின்னா 5 வயசு. கரெக்டாக? 5 வயசு 12 மாதம்னா 12 5 60. 5 வயசுக்குள்ள குழந்தை யாராவது அண்டர் நரிஷ்டாக இருக்காங்களா? மென்னோ விமனோ அவங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதாவது 18.5 கிலோகிராமு கீழே இருக்காங்களா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. சைல்டு அண்ட் அடாலசன்ட் மொர்டாலிட்டி. எனி சைல்டு ஆர் அடாலசன்ட் அண்டர் 18 years of age has died in the household. கடந்த 5 வருஷத்தில் குழந்தையோ இல்லை வளரிளம் பருவத்தினரோ இறந்துருக்காங்களா? மெட்டர்னல் ஹெல்த், தாய்மாருடைய உடல்நலம் எப்படி இருக்குது? எனி உமன் இன் த ஹவுஸ்ஹோல்ட் ஹூ ஹஸ் கிவன் பர்த் ஹஸ் நாட் ரிசீவ்ட் அட்லீஸ்ட் 4 ஆன்டிநேட்டல் கேர் விசிட்ஸ். ஆன்டிநேட்டல்னால் என்ன? நேட்டல் அப்படின்னா பிறப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ போஸ்ட் நேட்டல் ஆன்டிநேட்டல் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ ஆன்டினா முன்னாடின்னு அர்த்தம், போஸ்ட்னா பின்னாடின்னு அர்த்தம். அப்போ குழந்தை பிரசவத்துக்கு முன்னாடி அவங்க எத்தனை தடவை போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. குறைஞ்சபட்சம் 4 தடவையாவது போகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரியா? அடுத்து இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன், 2வது டைமென்ஷன். இயர் ஆஃப் ஸ்கூலிங், இதுதான் 1/6 1/6 2க்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. நாட் ஈவன் 1 மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு ஏஜ் 10 years ஆர் ஓல்டர் ஹஸ் கம்ப்ளீட்டட் 6 years ஆஃப் ஸ்கூல். 10 அல்லது அதுக்கு மேற்பட்ட வயது இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் 6 வருஷமாவது ஸ்கூலிங் முடிச்சிருக்கணும். அப்படி முடிக்கலைன்னா அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தராவது முடிச்சிருக்கணும், ஒருத்தர் கூட முடிக்கலைன்னா அவங்க டிப்ரைவ்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் அட்டண்டன்ஸ், எனி ஸ்கூல் school aged child is not attending school up to the age at which he or she would complete class 8. அதாவது 8வது வரை கட்டாயமாக படிக்கணும், அவ்வளோதான். 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கட்டாயமாக படிச்சிருக்கணும். இதை வச்சு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இப்போ குக்கிங் ஃபியூயல், நம்ம சமையல் எரிவாயு. ஹவுஸ் ஹோல்டு குக்ஸ் வித் டங், அக்ரிகல்ச்சர் கிராப்ஸு, ஷ்ரப்ஸு, வுட்டு, சார்கோல், கோல். இப்போ தெரியுதா ஏன் எல்பிஜி ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு? ஏன்னா இப்போ எல்பிஜி ஸ்கீம் கீழே, மானியத்துக்கு கீழே எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருவாங்க. எல்பிஜி கொடுத்தாங்க அப்படின்னா இது அப்படியே ரீப்ளேஸ் ஆகிடும். தெரியுதா? இப்போ இது ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் ஆகிடும். இதில் 1/21 ரேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 1/21 ஸ்கோர் வரவே வராது. அப்போ இதுக்காகத்தான் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா வந்து கொண்டு வரப்பட்டாங்க. சரியா? அடுத்து சானிடேஷன், சுகாதாரம். ஹவுஸ் ஹோல்ட் ஹஸ் அன்இம்ப்ரூவ்ட் ஆர் நோ சானிடேஷன் ஃபெசிலிட்டி ஆர் இட் இஸ் இம்ப்ரூவ்டு பட் ஷேர்டு வித் அதர் ஹவுஸ் ஹோல்டு. அதாவது முன்னேற்றப்படாத அல்லது சானிடேஷன் ஃபெசிலிட்டியே இல்லை, மேபி சே டாய்லெட்ஸ், ஆர் இட் இஸ் இம்ப்ரூவ்ட் பட் ஷேர்டு வித் அதர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு ஒரே டாய்லெட்ஸ், இம்ப்ரூவ்ட் டாய்லெட்ஸ் இருக்குது பட் ஒரே டாய்லெட் தான் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஹவுஸ் ஹோல்டை டிப்ரைவ்டுன்னு எடுத்துப்பாங்க. இதுக்காக தான் ஸ்வச் பாரத் அபியானில் என்ன பண்ணுறாங்க, டாய்லெட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ட்ரிங்கிங் வாட்டர், த ஹவுஸ் ஹோல்ட் டஸ் நாட் ஹேவ் அக்சஸ் டு இம்ப்ரூவ் ட்ரிங்கிங் வாட்டர் ஆர் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அட்லீஸ்ட் 30 minutes வாக் ஃப்ரம் ஹோம். அதாவது நம்ம வீடு இருக்குது, ஸோ நம்ம வீட்டில் இருந்து நம்ம 30 நிமிஷத்துக்குள்ளே நடந்து போய் போகிற தூரத்துக்குள்ளே சேஃபான ட்ரிங்கிங் வாட்டர் நமக்கு கிடைக்கணும். அப்படி கிடைக்கலைன்னா நம்ம டிப்ரைவ்டு, ட்ரிங்கிங் வாட்டர் நம்ம டிப்ரைவ்டு. இப்போ இதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, எல்லா வீட்லேயுமே வந்து நான் வந்து வாட்டர் சப்ளை கொடுக்குறேன் அப்படின்னு கொண்டு வராங்க. அது ஜல் ஜீவன் மிஷனுக்கு கீழே ஹர் கர் ஜல் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஹருனா எல்லாரும்னு அர்த்தம், கர்னா வீடுன்னு அர்த்தம், அனைவர் வீட்டிலும், ஜல்லுனா தண்ணின்னு அர்த்தம், எல்லார் வீட்லேயும் தண்ணி. ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஹவுஸ் ஹோல்டு டேப் வாட்டர் கனெக்ஷன்ஸ், FHHTன்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனல் ஹவுஸ் ஹோல்டு டேப், அதாவது எல்லா வீட்லேயும் செயல்படக்கூடிய நீர் இணைப்பு குழாய்கள் வந்து வழங்கப்படும். இதை தான் வந்து சொல்கிறாங்க. இது அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட்ஸ் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ். எலக்ட்ரிசிட்டி, த ஹவுஸ் ஹோல்ட் ஹேஸ் நோ எலக்ட்ரிசிட்டி, வீட்டில் கரண்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஹவுசிங் 1/21, அதுவும் இது எல்லாத்துமே 1/21 தான் கொடுத்துருக்காங்க. த ஹவுஸ் ஹோல்ட் ஹேஸ் inadequate housing, that is the floor is made of natural materials or roof or wall are made of rudimentary material. rudimentary அப்படின்னா என்ன அர்த்தம்,
ரொம்ப பேசிக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ அந்த மாதிரி வீடு இருக்குது, தரையோ இல்லை ரூஃபோ போதுமான செயல்பாடுகளில் இல்லை, போதுமான ஸ்டாண்டர்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம். அசட்ஸ் த ஹவுஸ் ஹோல்ட் டஸ் நாட் ஓன் மோர் தென் ஒன் ஆஃப் தீஸ் அசட்ஸ். இதில் ஏதோ ஒன்றுக்கும் மேற்பட்ட அசட்ஸ் இல்லை அப்படின்னா, அதாவது ரேடியோ, டிவி, டெலிஃபோன், கம்ப்யூட்டர், அனிமல் கார்ட்டு, பைசைக்கிள், மோட்டார் பைக், ரெஃப்ரிஜிரேட்டர், டஸ் நாட் ஓன் அ கார் ஆர் ட்ரக். இதுவே இல்லைன்னா அப்போ இது எப்படி இருக்க போகுது? பட் ஒன்று ரேடியோ அண்ட் டிவி, இது ரெண்டும் பேசிக்காக எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா? அப்போது மேக்ஸிமம் நான் சொல்கிறேன், எல்லா வீட்லேயும் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது, பட் மேக்ஸிமம் இதாக இருக்குது. அப்போ இதில் ஏதாவது ஒன்றுக்கு மேலே இருந்தாலே அவங்க வந்து டிப்ரைவ்டு இல்லை, பட் இல்லைன்னா அவங்க டிப்ரைவ்டு. பேங்க் அக்கௌண்ட், நோ ஹவுஸ் ஹோல்ட் மெம்பர் ஹஸ் பேங்க் அக்கௌண்ட் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டோ அவங்ககிட்ட இல்லைன்னா அவங்க வந்து டிப்ரைவ்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? ஸோ பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, அனைவருக்கும் பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. இது தெரியுதா? கவர்மெண்ட் ஏன் செர்டைன் ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான பேசிஸ் இதெல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இது இப்போ கொண்டு வந்தது, பட் இது நான் சொன்ன எல்லா விஷயமே முன்னாடியிலேருந்தே கவர்மெண்ட் செயல்பட்டு வராங்க. அப்போது கவர்மெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பீப்புளுடைய பாவர்ட்டியை ஒழிக்கிற விதமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம். அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இண்டிசஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் ஆகுது. அதேபோல் இந்த எம்பிஐ கீழே என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் விஷயங்களில் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி விட்ருவாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, லிட்ரஸி ரேட்டு, பெர் கேபிட்டா இன்கம் ஆகிய விஷயங்களை ஆட் பண்ணி விட்ருவாங்க. பெர் கேபிட்டா இன்கம்னா தலா வருமானம், அதாவது இந்தியாவுடைய நேஷனல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். அதாவது ஆவரேஜ் இன்கம் தான் பெர் கேபிட்டா இன்கம், அதை தான் சொல்கிறோம் பெர் கேபிட்டா இன்கம், தலா வருமானம்னு சொல்கிறாங்க. லிட்ரஸி ரேட்னா என்ன? கல்வி அறிவு விகிதம். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னா வாழ்நாள் எதிர்பார்ப்பு, ஒரு இந்தியாவில் பிறந்த ஒருவர் எவ்வளவு காலம் உயிர் வாழ்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த 3 விஷயங்களும் நம்ம எம்பிஐக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ இது எம்பிஐ பற்றி பேசிக்கான விஷயங்கள் இருந்த போதிலும் இந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க? ஸ்டீப் டிக்ளைன் இன் பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ. ஸோ நம்ம என்ன சொன்னால எத்தனை பேர் பாவர்ட்டியாக இருக்காங்க, பாவர்ட்டிக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறதுல பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. 24.85% in 2015-16 to 14.96 in 2019-21. ஸோ கிட்டத்தட்ட 10% குறைஞ்சிருக்கு. இதை வச்சுட்டே வாங்க, நான் கடைசியாக ஒரு பெரிய குண்டு ஒன்று இருக்குது, அது கொண்டு தூக்கி போகிறேன். அப்புறம் 13.5 crore people exited multi-dimensional poverty between 15-16 to 19-21. Rural areas witnessed the fastest decline in poverty. ஸோ கிராமப்புற பகுதிகளில் இந்த பாவர்ட்டி மிக வேகமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். வேகமாக குறைஞ்சது மட்டும் இல்லை, மிக வேகமாக குறைஞ்சிருக்கு. 32.5%லேருந்து 19% வந்திருக்கு. அர்பன் ஏரியா saw a reduction in poverty from about 8.5% to 5% வந்து குறைஞ்சிருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட் இன் இன்டென்சிட்டி ஆஃப் பாவர்ட்டி, தீவிரத்தன்மை. ஸோ 47.14%லேருந்து 44க்கு வந்து குறைஞ்சிருக்குன்றாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் எம்பிஐ வேல்யூ 0.017 in 15-16 to 0.066. ஸோ இப்போ எம்பிஐ வேல்யூ வந்து குறையணும், சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குறைஞ்சாதான் அந்த லோயர் இஸ் பெட்டர். ஆல் 12 இண்டிகேட்டர்ஸ் ஆய ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்ட் ரெடிஷன். போதுமான அளவுக்கு இவங்க புள்ளியியல் அடிப்படையில், இந்த தரவின் அடிப்படையில் போதுமான அளவுக்கு எல்லா 12 இண்டிகேட்டர்ஸுமே குறைஞ்சிருக்குன்றாங்க. நியூட்ரிஷன், இயர் ஆஃப் ஸ்கூலிங், சானிடேஷன், குக்கிங் ஃபியூல், இதெல்லாமே எம்பிஏ குறைச்சதில் ரொம்ப முக்கியமான கவனம் செலுத்தியிருக்கு, அதில் இம்பார்ட்டன்ட் பங்கு வச்சிருக்குன்றாங்க. இந்தியா இஸ் ஆன் ட்ராக் டு அச்சீவ் எஸ்டிஜி டார்கெட் 1.2. ஸோ வாட் இஸ் 1.2? ரெடியூசிங் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி அட்லீஸ்ட் ஆஃப். ஸோ வாட் இஸ் டார்கெட் 1 என்னென்னா பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பாவர்ட்டி நோ பாவர்ட்டிங்கிறது தான் இது. ஸோ மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி பை அட்லீஸ்ட் ஹாஃப், மச் அஹெட் ஆஃப் 2030. 2030க்கு முன்னாடியே இந்தியா தங்களுடைய எஸ்டிஜி டார்கெட்டான 1.2 அச்சீவ் பண்ணுறதுக்கான வழியில் இருக்காங்க. அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலை, வழியில் இருக்காங்க. பட் 2030க்குள்ளே அச்சீவ் பண்ணிவிடுவாங்க அப்படின்றாங்க. த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், மேகாலயா, எம்பி அதர் டாப் 5 ஸ்டேட்ஸ் வித் ஹையஸ்ட் ஷேர் ஆஃப் பாப்புலேஷன் வித் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி. கேரளா ஹேட் த லோயஸ்ட் ஷேர் ஆஃப் எம்டிபி பர்சன்ஸ். ஸோ அதிக எண்ணிக்கை, அதாவது பல்பரிமாண வறுமை கீழே அதிக நபர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்னு இத்தனை மாநிலங்கள் இருக்காங்க. பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், மேகாலயா அண்ட் மத்திய பிரதேஷ். இதில் எக்ஸப்ஷன் மேகாலயா, மீது எல்லா ஸ்டேட்லையுமே பாப்புலேஷன் கன்சிடரபிளான அளவுக்கு இருக்குது. கேரளா தான் இருக்கிறதுலே அதிக நபர்கள், அதாவது அந்த ஹெட் கவுண்ட் ரேஷியோ இருக்குல்ல, மிக குறைவாக இருக்கிறது எதில்? கேரளாவில். யூபி விட்னஸ்ட் த லார்ஜஸ்ட் டிக்ளைன் இன் நம்பர் ஆஃப் எம்பி புவர். பீகார், மத்திய பிரதேஷ், ஒடிஷா அண்ட் ராஜஸ்தான் ஷோன் ஃபாஸ்டஸ்ட் ரிடக்ஷன். ஸோ உத்தரப்பிரதேசில் அதிகமான பர்சல் எம்பிஐ விட்டு வெளியே வந்திருக்காங்க, அவுட் ஆஃப் எம்பிஐ. அண்ட் பீகார் எம்பி அண்டு ஒடிஷா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் வேகமாக வந்து குறைஞ்சிருக்கு. Bihar saw the fastest reduction in MPI value in absolute terms. ஸோ முழுமையான எண்ணிக்கைகளில்
பீகாரில் அதிக வேகமாக வளர்ந்துருக்காங்க, வேகமாக குறைஞ்சிருக்காங்க. ஸோ குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். சரி, இதுக்கு முன்னாடி ஒரு குண்டுன்னு ஒன்று இருக்குல்ல. ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த போட்டிருக்காங்கல்ல, யோசிச்சு பாருங்கள். 24.85% to 14.96%. இப்போ இதுக்கு கீழே இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த 2019-20 ஒன்று நடந்துச்சு. என்னன்னு ஞாபகம் இருக்கா? இந்த மறக்க முடியாத சம்பவமாக செஞ்சுட்டு போனாங்க. லாக்டவுன்னு ஒன்று நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 ரிப்போர்ட்ஸு நிறைய கிரிட்டிசத்துக்கு உள்ளாயிருக்கு. இதன் அடிப்படையில் நேஷ்னல் மல்டி டைமென்ஷனல் இண்டெக்ஸ் கொண்டு வந்திருக்குதுங்கிறது கேள்விக்குள்ளான விஷயமா இருக்குதுன்னு சொல்லி எடிட்டோரியலில் ஒரு தடவை பேசியிருந்தாங்க. ஒரு எடிட்டோரியலில் ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார், எம்பிஏயில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அவங்க சொல்கிற டீட்டெயில் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 9.something%, அதாவது 10% ரஃபாக அவங்க குறைச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் 10% குறைஞ்சிருக்கா? கிடையவே கிடையாது. 10% குறையவே இல்லை. நான் குறைக்கவே இல்லைன்னு நான் சொல்ல வரல, பட் குறைஞ்சிருக்கு. ஆனால் இவங்க சொல்கிற அளவுக்கு 10% குறையலை. அட்லீஸ்ட் 4% to 5% தான் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கருத்து சொல்லியிருந்தார். அவர் ரொம்ப பெரிய எடிட்டோரியலில் நிறைய டீட்டெயில்ஸ் எடுத்து போட்டு பேசினார். பட் அவர் பேசின 2 முக்கியமான விஷயங்கள், ஒன்று லாக்டவுனில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் அண்ட் அதுக்கு கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தது. பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங்கை மனசில் வச்சு செய்வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. லாக்டவுன் டைமில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ லாக்டவுன்லேருந்து நம்ம மீண்டு எழுகும்பொழுது, பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு மீண்டு எழுகும் போதே ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருந்ததாக தான் சொல்லப்பட்டிருந்துச்சு. நம்ம அந்த கேஷேப்ட் ரெக்கவரி பார்த்தோம் இல்லையா? கேஷேப்ட் ரெக்கவரினா என்ன அர்த்தம்? ஒரு கண்ட்ரி ஃபாலோ ஆகிட்டே இருக்க ஒரு கண்ட்ரியோட க்ரோத்து, பட் அது ஒரு பக்கம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகி இன்னொரு பக்கம் கண்டினியூஸாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இட்ஸ் லுக் லைக் a K. That's why it's a K-shaped recovery. India witnessed a K-shaped recovery. What does it mean? The private investment is in still decline. ஸோ அதுதான் நம்ம பேண்டமிக் பின்னாடி நம்ம ஃபீல் பண்ணது, நம்ம விட்னஸ் பண்ண அந்த க்ரோத்துங்கிறது. இந்தியா K-shaped recovery தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. விச் மீன்ஸ் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருந்துச்சு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இதை டாலரேட் பண்ணுறதுக்காக, இந்தியாவோட க்ரோத்தை ரீகம் பண்ணுறதுக்காக நிறைய பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தலையிட்டாங்க. இந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இதில் தாக்கப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்தாங்க. இது ஒரு முக்கியமான கருத்தாக பேசப்பட்டது. இது ஆக்சுவல் வேல்யூவை காட்டலை. இது 9%ங்கிறது ரெடியூஸ் பண்ணலை, 4% to 5% தான் ரெடியூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தார். பட் கவர்மெண்ட் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அது ஹிந்து எடிட்டோரியல் அவ்வளோதான். சரி, இப்போ குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2023 ரிலீஸ்டு பை த யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், மறந்துடாதீங்க, UNDP, அண்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், OPHI, since 2010. குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். MPA track deprivations in 10 indicators. 10 indicators சொல்கிறாங்க, 110 நாடுகளில் நடத்துகிறாங்க. கீ ஃபைண்டிங்ஸ், 1.1 பில்லியன் அவுட் ஆஃப் 6.6 பில்லியன், அதாவது 1 out of 6 people remain MPA. Nearly 2/3 of all poor people live in middle income countries. ஸோ முக்கால்வாசி மக்கள் எங்கே தான் இருக்காங்கன்னா மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் தான் இருக்காங்க, அண்டு லோ இன்கம் கண்ட்ரீஸ். இது மட்டுமே கன்ஸ்டியூட் ஒன்லி 10% ஆஃப் MPA. கிட்டத்தட்ட MPAயில் 10% ஆஃப் MPA இவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, லோ இன்கம் கண்ட்ரிஸ். சரி, இது ரொம்ப நேரம் சொல்லியிருக்கேன், ஏன்னா இது அவ்வளோ முக்கியமான ஒரு டாபிக். மல்டி டைமென்ஷனலி பாவர்ட்டி இண்டெக்ஸ். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டினா என்னன்னு சொன்னேன், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை பற்றி பேசணும். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, எதன் அடிப்படையில் இது கொண்டு வராங்க, யார் கால்குலேட் பண்ணுறாங்க, என்ன மெத்தடாலஜி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதை எப்படி எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணலாம்னா, ஸ்ட்ரைட்டாகவே இது இந்த ஃபேக்ட்ஸ் கேட்குறத விட அது எது அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்கிறத கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு இவங்க சொன்னாங்கள்ல, இந்த குக்கிங் ஃபியூயல், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஃபேக்ட்ஸோடைய டேட்டாஸ் இருந்துச்சு இல்லையா, அதாவது ஒரு செர்டைன் ஃபேக்டர்ஸ் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணிருந்துச்சு அப்படின்னு. எதெல்லாம் வரும் வராது கேட்கலாம். மெயின்ஸுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டோடைய ஆக்டிவிட்டீஸை புஷ் பண்ணும்போது, இல்லை கவர்மெண்ட் மெஷர்ஸ் புஷ் பண்ணும்போது நான் சொன்ன இந்த சில விஷயங்களை எடுத்துகிட்டு வரலாம். பாவர்ட்டி ஒழிக்கிறது கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஆக்டிவிட்டியில் இந்த மெஷரையுமே தனியாக எடுத்துகிட்டு வரலாம். நேஷனல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னே ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, செகண்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நம்ம இவ்வளோ அவுட்கம் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவாக நீங்கள் சொல்லலாம். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அடித்து துவைச்ச ஒரு டாபிக்கு இதுதான் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். தமிழ் சினிமாவில் கேன்சர் ஹீரோ சாகிற மாதிரி ஒரு கதை இருக்கும்ல, அந்த கதை மாதிரி தான் GST. ஓகே, GST டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தடையும் 1 ஜூலை ஒவ்வொரு வருஷமும் GST டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 2017 GST இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. செலிப்ரேட்டட் த விஷன் GST அட் ஒன்றுமே புரியல, இது எப்படி இந்தியில் கொடுத்து வச்சுருந்தோம் நாங்கள் என்ன படிக்கிறது.
ஸோ இதோட மீனிங் இதுதான். நம்ம சிம்பிளிஃபைடு டேக்ஸ் ஓவரால் டெவலப்மெண்ட். ஏன் இதை கொடுத்தா என்னவா, ஹிந்தியில் தெரியாமல் தான் நம்ம இந்த இதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஹிந்தியிலே கொடுத்துட்ருக்காங்க. பாப்பா டச்சர் பண்ணுறாங்க. அபவுட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஸோ யூனிஃபைட் டேக்ஸ் சிஸ்டம் வார்த்தைகளை கவனிங்க. தட் ரீப்ளேஸ்ட் மல்டிபிள் இன்டைரக்ட் taxes. மேபி செட் இது காம்ப்ளெக்ஸ் இன்டைரக்ட் taxes-ஐ சிம்பிளிஃபை பண்ணியிருக்கு. லெவிடு பை த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். இம்ப்ளிமெண்ட் ஆனால் 1st July 2017. ஜிஎஸ்டியோட ஸ்ட்ரக்சர் டூயல் ஸ்ட்ரக்சர் கம்பரைசிங் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. லிவிடு கன்கரண்ட்லி பை த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் போகக்கூடிய சிஜிஎஸ்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் போடக்கூடிய எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு. அதாவது இது இவங்களோட ஷேர் அவங்களோட ஷேர் ரெண்டும் ஒரே நேரத்தில் ஒரே குரூப்பால் விதிவிக்கப்படும். அண்ட் இன்டகிரேட்டட் ஐஜிஎஸ்டிஎல்சி இஸ் ஆல்சோ லிவிட் ஆன் இன்டர்ஸ்டேட் சப்ளை. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போது, அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போது ஐஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணலாம். The idea of nationwide GST in India was first proposed by Kelkar Task Force on Indirect Taxes 2000. So இது important. ஸோ 2011 யூபிஎஸ்சி ஜிஎஸ்டி பற்றி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க. ஸோ தே ஆர் ஸோ அட்வான்ஸ். 2017 தான் வந்து நம்ம ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம், பட் 11 கேட்டாங்க. அந்த நேரத்திலேயே ஜிஎஸ்டி பற்றின பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு. ஸோ ஜிஎஸ்டியினுடைய ஆரிஜின் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஃப்ரான்ஸில் தான் இது முதல்ல ஆரிஜின் ஆகப்பட்டது. 1950s காலகட்டங்களில் ஜிஎஸ்டி ஆரிஜின் ஆகும். பட் இந்தியா அடாப்ட் பண்ணியிருக்கிற மாடல் எந்த ஸ்டேட்டோட எந்த கண்ட்ரியோடது அப்படின்னா கெனடியன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கனடாவில் தான் எந்த மாதிரி இருக்கும்னா சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டின்னு சொல்லி தனித்தனியாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாடலை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்வியஸ்லி நம்மளுடைய ஃபெடரேஷன் ஸ்ட்ரக்சரே வந்து லைக் கெனடியன் மாடல் தானே. அதாவது ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், மத்திய வலிமையான மைய அரசாங்கம் கொண்ட கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது கீழே ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இஸ் த ஹையஸ்ட் அத்தாரிட்டேட்டிவ் பாடி ஆஃப் டிசைடிங் டெசிஷன்ஸ் மேக் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது மூலமாக பார்லிமெண்ட் தான் அந்த டெசிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஆக்டாக போட்டு இல்லை ஜிஎஸ்டி ஆக்டில் தேவையான மாற்றங்களை கொண்டு வந்து செயல்படுத்துவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ஃபோரம், ஜாயிண்ட் ஃபோரம்னா மன்றம், பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய ஒரு மன்றம். அண்டர் ஆர்டிகல் 279A. அப்போ இது என்னது, கான்ஸ்டியூஷனல் பாடி, அரசியலமைப்பு சார் அமைப்பாகும். 279A ஆர்டிக்கலை மறந்துடாதீங்க. Constituting the Union Finance Minister as chairperson, representatives from all states and union territories. இதையும் வார்த்தையை மறந்துக்கலாம். ஸ்டேட்ஸில் மட்டும்தான் மெசர் இருக்குது, யூனியன் டெரிட்டரிஸ் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்மளும் வந்து ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி இருக்குது, யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிரும். அதே போல் யூனியன் டெரிட்டரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தானே இருக்குது, அப்போ யூனியன் டெரிட்டரிஸ் வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சோம். ஸோ அப்படிலாம் நினச்சக்கூடாது. ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், அனைத்து மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்கள்லேருந்தும் இதுக்கு உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள். த கவுன்சில் மேக் டெசிஷன் அண்ட் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. டேக்ஸ் ரேட் எவ்வளோ, யாருக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கலாம், எதுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கலாம், ரெவன்யூ ஷேரிங், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்கு எப்படி ரெவன்யூ ஷேர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரலாம். ஒய் ஜிஎஸ்டி வேணும். ஜிஎஸ்டியோட நீட் என்ன? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ சிங்கிள் நேஷ்னல் மார்க்கெட், ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இதோட விளைவாக ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி காமனான இன்டகிரேட்டடான மார்க்கெட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஜிஎஸ்டி ரொம்ப அவசியமாக இருந்துச்சு. ஏன், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வெவ்வேறு விதமான டேக்ஸ் ரேட்ஸ் இருந்துச்சு. இது இண்டஸ்ட்ரி செட் பண்ணுறவங்களையும் அண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து ப்ராடக்ட்ஸாக பை பண்ணுறவங்களையும் செல் பண்ணுறவங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணிச்சு. ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு, ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சர் நம்ம கொண்டு வரும்பொழுது எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்டு காமனான ஒரு மார்க்கெட் இருக்கும். காம்ப்ளிகேட்டட் டாக்ஸேஷன் ரெஜிம், அதை சொன்ன போல் இது நிறைய டாக்ஸஸ் இருந்துச்சு, வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டான டாக்ஸஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. இஷ்யூஸ் லைக் டேக்ஸ் கேஸ்கேடிங்னா மறைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு டேக்ஸ் வந்து அவரோட இன்னொரு டேக்ஸில் விழுகிறதுன்னு அர்த்தம். மேபி வி கேன் சே டபுள் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் நீட் ஃபார் இன்கார்பரேஷன் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ வளர்ந்து வரும் காலத்துக்கு ஏற்ப நம்ம புதிதாக தொழில்நுட்பங்கள் அதிகமாக ஏற்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. ஸோ அதனால் நம்ம புது வித டெக்னாலஜிஸை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்ல, ஜிஎஸ்டிஎன் நெட், ஜிஎஸ்டிஎன். ஸோ ஜிஎஸ்டியோடைய ஐடி ஸ்ட்ரக்சர் பேக் போன் தான் என்னென்னா ஜிஎஸ்டி நெட்ஒர்க். லிமிட்டட் ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ், டூயிங் பிஸ்னஸ். மேபி இந்த டெக்னாலஜியில் இன்னொன்று சொல்லலாம், இவே பில்ஸ்னு சொல்லலாம். இது அடுத்த எக்ஸாம்பிள்ஸ். லிமிட்டட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஆக்சுவலாக என்ஹான்ஸ்டு தான் இருக்கணும், லிமிட்டட்னு கொடுத்துருக்காங்க. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஹை காஸ்ட் ஆஃப் டேக்ஸ் கலெக்ஷன். ஸோ ஓகே சாரி, அதான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, இது ரெண்டுமே வந்து இப்படி இருக்கிற சுச்சுவேஷன், இதை மாற்றுறதுக்கு நம்ம ஜிஎஸ்டியை கொண்டு வர வேண்டியது. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னால் எளிதில் தொழில் துவங்க வேண்டியதுக்கான காரணம், எளிதில் தொழில் துவங்கக்கூடிய தன்மை.
அப்போ இந்த மாதிரி டேக்ஸ் ரெஜிம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னாலவே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய குழப்படிகள் நம்ம இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த டேக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணி டேக்ஸ் சிஸ்டத்தை ரிஃபார்ம் பண்ணி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது வந்து டேக்ஸில் நமக்கு வரக்கூடிய ஒரு பொருள், நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு செட்டைன் பார்ட் வந்து நிறைய டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கே நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஜிஎஸ்டி ரொம்ப அவசியமானதாக இருந்துச்சு. ஜிஎஸ்டியோட இம்பேக்ட் என்ன? புஷ் ஃபார் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். இது எங்கே போனாலும் எடுத்துகிட்டு வராங்க. நித்தி ஆயோக் கொண்டு வந்ததுலேருந்து சொல்கிறாங்க கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ வாட் இஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்? கூட்டுறவு கூட்டாட்சி. எல்லோரும் தனித்தனியாக இருந்துக்கிறது அப்படிலாம் இல்லை. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து செயல்படுவோம். ஸ்டேட்ஸு சென்டர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து. எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி கவுன்சில். Examples of cooperative federalism where the center and state have deliberated, discussed and have taken timely decisions on various complex issues. GST ரிலேட்டடான முக்கியமான முடிவுகளை இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான் எடுக்கும். இதில் மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்துடைய உறுப்பினர்கள் எல்லோரும் இடப்படுவார்கள். அவருடைய முடிவு தான் ஜிஎஸ்டிக்கான முடிவுகளுக்கு இறுதி அமைப்பாக அமையும். ரிடக்ஷன் இன் டேக்ஸ் பர்டன். ஸோ வரி சுமை வந்து குறையும். Taxes come down for many common use items with lower tax incidence under GST. Additional taxpayer benefits include easier online processes, smooth flow of input tax credits and faster refunds. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால நிறைய பேர் டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகரிச்சிருக்காங்க. டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா இப்போ நான் வந்து டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கேன், நான் எப்படா இந்த டேக்ஸை கட்டுறதை ஏமாற்றலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது டேக்ஸ் கட்டுறனால எனக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அதே போல் டேக்ஸ் கட்டுறதை நான் மேண்டட்ரி அப்படிங்கிற விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் டேக்ஸ் கட்ட ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுதான் டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ். அதிகப்படியான டேக்ஸ் பேஸுக்குள்ளே வந்திருக்காங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் எம்எஸ்எம்இ. சிறு குறு வணிக நிறுவனங்களுக்கு அதிக லாபங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இனிஷியலாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இந்த லாக்டவுன் அண்டு ஜிஎஸ்டி இது ரெண்டுமே வந்து எம்எஸ்எம்இயை ரொம்ப அதிகமாகவே தாக்கம் ஏற்பட்டுச்சு. அது ஷார்ட் டேர்மில். பட் அந்த லாங் டேர்மில் எம்எஸ்எம்இக்கு இது நிறைய வழிமுறைகளை செஞ்சுருக்கு. த்ரூ மெசர்ஸ் லைக் கம்போசிஷன் ஸ்கீமு, QRMP, குவார்ட்டர்லி ரிட்டர்ன் வித் மந்த்லி பேமெண்ட்டு, ஆப்ஷனல் ஆனுவல் ரிட்டர்ன், இதெல்லாம் ஜிஎஸ்டி கீழே எம்எஸ்எம்இக்கு பண்ணியிருக்கிற விஷயங்கள். இன்க்ரீஸ்டு ரெவன்யூ கலெக்ஷன், இது நம்ம வருஷம் பார்க்குறது தான். 1,6 லட்சம் கோடியாக இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜிஎஸ்டியோட கலெக்ஷன் மந்த்லி ஆவரேஜ். இன்க்ரீஸ்டு ரெவன்யூ ஆர் டேக்ஸ் பயான்சி. GST revenue tax buoyancy for states has improved 1.22% after its implementation from 0.72 before the rollout of GST. So what is tax buoyancy? ஸோ என்னோடய நேஷ்னல் இன்கம் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு, இன் ரெஸ்பான்ஸ் டு தட் என்னுடைய அந்த டேக்ஸ் கலெக்ஷன் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத மெஷர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் பயான்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் டேக்ஸ் கலெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷ்னல் இன்கம் ஆர் ஜிடிபின்னு ஜென்ரலாக சொல்லலாம், அல்லது நேஷ்னல் இன்கம்னு கூட குறிப்பிடலாம். ஸோ ஜிடிபி எவ்வளோ வருது அப்படிங்கிறத பொறுத்து, அதாவது சேஞ்ச் இன் ஜிடிபி அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இது நம்ம ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 0.72 which மீன்ஸ் 1/something அப்படின்னு அர்த்தம். 1 விட பெரிய டேர்ம் இருக்கும். அப்போ ஜிடிபி அதிகமாக வந்திருக்கு, அதை விட டேக்ஸ் கலெக்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். கரெக்டாக இதான் புரிதல் இல்லையா? 1/5னா என்ன அர்த்தம்? 0.2ன்னு அர்த்தம். அப்போ 1/7னா என்ன அர்த்தம்? இதே 1.22 அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது, ஸோ கீழே உள்ள வேல்யூ இந்த ஜிடிபியை விட டேக்ஸ் வந்து என்னவாக இருக்குது, கலெக்ஷன் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி உருவாயிடுச்சு. சரியா? இதுதான் அதோட இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் இன்டகிரேஷன் அண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தைகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிட்டோம். அதே போல் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்ஹான்ஸ் ஆகிருக்கு. சரி, ஜிஎஸ்டியை எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது என்னென்ன? ஃபஸ்ட்டு டெக்னாலஜி கிளிச்சஸ். டெக்னாலஜின்னு ஒன்று வந்தாலே அதில் கிளிச்சஸ்னு ஒன்று இருக்க தான் செய்யும். ஸோ அதை நம்ம தொடர்ந்து அதில் பக்ஸ் இருக்கும், அதை தொடர்ந்து நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிறனால தான் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். GST portal and e-way billing system have faced multiple technical glitches and we had to mature to the desired level. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் மெச்சூர் அடைகிறதுக்கு நேரம் தேவைப்படுகிறது. ஆப்சன்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனல். ஸோ இதை வந்து கொண்டு வர்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, கொண்டு வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் இனிஷியேட் மட்டும் பண்ணணும். ஸோ ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனல்னா என்ன? ஸோ ஜிஎஸ்டினால் அவங்க கவுன்சில் எடுத்த முடிவுனால இல்லை ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு கம்பெனி இன்வெஸ்டர் அல்லது இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கார். இப்போ இது எதிர்த்து எங்கே போய் சேலஞ்ச் பண்ணுவார்? அப்போ ஏர்லியராக ஹைகோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹைகோர்ட்டில் ஆல்ரெடி பெண்டன்சி ஆஃப் கேசஸ் நிறைஞ்சிருக்கு. அப்போ ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வழக்கில் விசாரிக்கிறதுக்குன்னு நம்ம தனியாக ஒரு அப்பலேட் ட்ரிபியூனல் ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் அது ரொம்ப காலகட்டமாகவே அது தாமதமாகவே இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனல் ஏற்படுத்துகிறாங்க.
ஸோ இதை தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, கொண்டு வர போகிறாங்க. Erosion of taxpayers' trust. High courts across the country face petitions filed by taxpayers against arbitrary cancellation of GST registration and disproportionate denial of input credits. The reason being cited for this are increasingly stringent enforcement powers. ஸோ இதை இங்கே பாருங்கள், இப்போ இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, என்னென்ன ப்ராப்ளம் வரும்? இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுக்கு அவர் கோரிக்கை இருப்பார், அதை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேட் பண்ணும்போது அதுக்கு ரீசனே சொல்லாமல் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நல்லிஃபை பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான ரொம்ப ஸ்ட்ரிக்டான பவர்ஸ் வந்து இருக்குது, அதனால் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் டேக்ஸ் பேயர்ஸோட நம்பிக்கை வந்து குறைஞ்சிட்டு இருக்குன்றாங்க. டேக்ஸ் எவேஷன் அண்ட் ஃப்ராடுலன்ட் கிளைம்ஸ். ஜிஎஸ்டி ஆஃபீஸ் ஹவ் பஸ்டட் 304 syndicates involving 9,000 ஃபேக் ஜிஎஸ்டிஎன். பாருங்கள் எவ்வளோ பொய்யான அளவுக்கு ஜிஎஸ்டிஎன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். அண்ட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம்ஸ் ஆஃப் 25,000 crore, 1 இல்லை 2 இல்லை 25,000 கோடி இந்த ரீசன்ட் ட்ரைவ் அகேன்ஸ்ட் போகஸ் ஃபார்ம்ஸ். நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஸ்டெப்ஸ் பீங் டேக்கன் டு இம்ப்ரூவ் ஜிஎஸ்டி இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி? இன்ஃபர்மேஷன் ஷேரிங். த கவர்மெண்ட் ஹஸ் அமெண்டட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன்ஸ் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 டு அலோவ் த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டு ஷேர் இன்ஃபர்மேஷன் ஜிஎஸ்டிஎன். ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கணும். இடிஆர் ஜிஎஸ்டிஎன் இவங்க எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கிறது மூலமாக மணி லாண்டரிங் மூலமாக வந்து எஸ்கேப் ஆகும். மணி லாண்டரிங்கை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன், பிளாக்கை ஒயிட்டாக மாற்றுறது தான் மணி லாண்டரிங். ஸோ அப்போ அந்த சஃபிஷியண்ட்டாக அந்த டேக்ஸு செல்லிங்கு சேலு இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ஈடுபடுவாங்க. அது மூலமாக தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொருளை வந்து ஒயிட்டாக மாற்றணும். சிம்பிள், ஊருக்கு வெளியில் ஒரு கடை இருக்கும், அந்த கடையில் ஆள் அண்ணன் தண்ணி எட்டாது, ஆனால் அந்த கடையை கோடி கோடியாக செலவழித்து என்ன பண்ணிப்பாங்கன்னா கட்டியிருப்பாங்க. சரியா? பெரிய கடையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மரக்கடைன்னு வச்சுப்போமே, மரக்கடை பொதுவாக வெளியில் இருக்கும். மரக்கடை, நான் ஏன் மரக்கடை சொல்கிறேன்னா, எங்கள் ஊரில் அப்படி ஒரு கடை இருக்குது, அது ஊருக்கு வெளியில் இருக்குது, ஆனால் அதில் வந்து வருமானமே வராது. சரியா? இதெல்லாம் எதுக்கு? நட்ட கணக்கு காட்டுறது. சரியா? நான் இவ்வளோ செலவு பண்ணி இதை கட்டியிருக்கேன் அப்படிம்பாங்க, ஆனால் ஒரிஜினலாக அவ்வளோ வராது. அதாவது இப்போ 10 லட்சம் செலவு பண்ணி நான் ஒரு பில்டிங் கட்டியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதுக்கு 1 கோடி ரூபா கணக்கு காட்டுவேன். அப்போ இந்த 1 கோடி ரூபா கணக்கு காட்டுறதுக்கு எனக்கு ஒரு அசட் தேவைப்படுது. இப்போ இந்த அசட்டை பில்டு பண்ணுறதுக்குன்னு சில ரிசோர்ஸஸ் வேணும். இப்போ இந்த ரிசோர்ஸஸை இவங்க ப்ரொக்யூர் பண்ணியிருக்கணும், எங்கேயாவது வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கியிருந்தால் அவங்க ஜிஎஸ்டி பில்லு போடணும். கரெக்டாக புரியுதா? இப்போது இவங்க இப்போ உங்களை பற்றி இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இடி தொடர்ந்து ரொம்ப பெரிய அளவில் ஏமாத்துறாங்க அப்படின்னா, அப்போ அவங்கள பற்றினா இடிக்கு தெரியும். இப்போ இந்த ஜிஎஸ்டிஎன்னும் இடியும் என்ன பண்ணிப்பாங்கன்னா கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது மூலமாக இந்த ஃப்ராடுலண்ட் ஜிஎஸ்டிஎன் அப்புறம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மணி லாண்டரிங் ஜிஎஸ்டிஎன் மூலமாக நம்ம இந்த மணி லாண்டரிங்கை தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இன்டகிரேட் பண்ணுறோம். கரண்ட்லி ஜிஎஸ்டி ஆக்ட் அண்டர் செக்ஷன் 158 செக்ஷனை பார்த்து வச்சுக்கோங்க, மெயின்ஸில் எழுத யூஸ் ஆகும். கிவ் த பவர் டு டிஸ்க்ளோஸ் த இன்ஃபர்மேஷன் இட் ஹேஸ் அபவுட் எனி ப்ராசிக்யூஷன் அண்டர் ஐபிசி அண்ட் ஈவன் அண்டர் எனி அதர் லா ஃபார் த டைம் பீயிங் இன்ஃபோர்ஸ். ஏதோ ஒரு சட்டம் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் தேவையான அதிகாரங்களை, தேவையான தகவல்களை உங்களால் வழங்க முடியும், ஜிஎஸ்டி ஆக்ட் கீழே உங்களால் வழங்க முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இது ஏற்கனவே உள்ள ப்ரொவிஷன். இன்க்ரீஸ்டு டெக்னாலஜி பெனட்ரேஷன். ஸோ use of digital tools by field officers like ITC verification, EVA bill verification and generation of actionable information by advait ensured GST compliance. ஸோ டெக்னாலஜியில் பிரச்சனைன்னு சொன்னீங்க, நாங்கள் டெக்னாலஜி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அத்வைத்னே தனியாக பேசுகிறாங்க, அட்வான்ஸ்டு அனாலிட்டிகல்ஸ் இன் இன்டைரக்ட் டாக்ஸஸ். மறைமுக வரிகளில் முன்னேற்பட்ட, அதாவது மேம்பட்ட நம்ம ஆராய்ச்சின்னு சொல்லலாம். அனாலிட்டிக்ஸ்னால் இங்கே வந்து தரவு ஆய்வுன்னு அர்த்தம். சரியா? rolled out in 2021 a flagship analytics project for indirect taxes by CBIC or Central Board of Indirect Taxes. It aims to use big data and artificial intelligence to enhance indirect tax revenue. ஸோ பிக் டேட்டா என்னன்னு அர்த்தம்னா, பெரிய தொகுப்பாக இருக்கக்கூடிய தரவுகள், சின்ன சின்ன அளவுலலாம் இருக்காது. நம்மளாம் கேபி கணக்கில் தான் பார்த்துருப்போம். இவங்க வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க பார்த்துருக்காங்க. சரி, அப்போ அவ்வளோ பெரிய டேட்டா, 140 கோடி பாப்புலேஷன், அப்போ அதில் எவ்வளோ பொருள் வாங்குவாங்க, எவ்வளோ பொருள் விற்பாங்க ஒரு நாளைக்கு, இப்போ எவ்வளோ டேட்டா ஜென்ரேட் ஆகுது, அவ்வளோ டேட்டாவையும் ஹியூமன் வெரிஃபிகேஷன் பண்ண முடியுமா? பாசிபிளா? அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஹெல்ப்பை தேடுறாங்க. இது மூலமாக இன்டைரக்ட் டேக்ஸ் ரெவன்யூவில் வரக்கூடிய ரெவன்யூவை என்ஹான்ஸ் பண்ணுறோம். டேக்ஸ் பேயருடைய பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். வாட் இஸ் டேக்ஸ் பேயர்? முதல்ல 10 லட்சம் பேர் வந்து டேக்ஸ் கட்டுறாங்க, இப்போ வந்து 1 கோடி பேர் டேக்ஸ் கட்டுறாங்க. இப்போ இந்த 10 லட்சத்துலேருந்து 1 கோடி பேர் எத்தனை பேர் டேக்ஸ் கட்டுறாங்க இல்லையா, அவர் தான் டேக்ஸ் பேஸ். எதன் அடிப்படையில் நீங்கள் டேக்ஸ் விதிக்கிறீங்க? இன்கம் அடிப்படையில் வச்சா இதுதான் வந்து இந்த 10 லட்சம் 1 கோடி. சரியா? இப்போ ஒரு பொருள், என்ன பொருள்? இப்போ நீங்கள் உணவுப் பொருள்னு எடுத்துப்போம். இப்போ உணவுப் பொருளுக்கு, அரிசிக்கு நீங்கள் டேக்ஸ் போடுறீங்களா? எல்லாருமே டேக்ஸ் கட்டணும். ரைட்டாக? புரியுதா? அப்போ இதே வந்து சீனிக்கு, சர்க்கரைக்கு நீங்கள் டேக்ஸ் போடுறீங்களா?
முக்கால்வாசி பேர் டேக்ஸ் கட்டணும். இதே வந்து சிகரெட்டுக்கு டேக்ஸ் போடுறீங்களா, யார் சிகரெட் பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் டேக்ஸ் போடணும். ஸோ எதன் அடிப்படையில் டேக்ஸ் விதிக்கப்படுகிறதோ அதுதான் டேக்ஸ் பேஸ். இதில் டேக்ஸ் பேயர் பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படின்னா அர்த்தம் யார் வரி செலுத்துகிறார்களோ அவங்களுடைய அந்த இதை வந்து அதிகப்படுத்தணும், அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். அதுக்கான முயற்சியில் இது ஹெல்ப் பண்ணுது. டைட்டன் ரெஜிஸ்ட்ரேஷன் நாம்ஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை நாங்கள் வந்து ஸ்ட்ரிங்ன் பண்ணியிருக்கோம். ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் பிளான் டு இன்ட்ரோடியூஸ் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன். ஆல்ரெடி ஆதார் வந்துருச்சு. ஸோ ஆதார் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேட் பண்ணலாம். ஸோ தட் நோ டபுள் ப்ரூஃப் இருக்காது. கரெக்டாக 2வது தடவை வாங்க முடியாது நம்மளால். எப்படி வந்து ஃபேக் சிம்ஸை வந்து காலி பண்ணாங்க அப்படின்னா ஆதாரோட கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நம்ம ஒரு தம்பு இம்ப்ரெஷன் வைக்கணும், அவ்வளோதான். அப்போ ஒரு ஐடி கார்டுக்கு ஒரு சிம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ ஒரு ஐடி கார்டுக்கு ஒரு சிம்மு தான் வாங்க முடியுமானா இல்லை. இப்போ நம்ம எத்தனை சிம்மு வாங்கினாலும் அது ஒரே ஆள் தான் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் வந்துடும். கரெக்டாக. அப்போ தேவையில்லாமல் ஃபேக்காக நம்ம ரிப்போர்ட் கொடுத்து அட்ரஸ் கொடுத்து யாருமே வாங்க முடியாது. அதுக்காக ஒன்று தான் tightening of return filing system. It aims to act against fraudsters misusing permanent account number and Aadhaar identification to obtain GST registration. ஸோ போலியாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை பதிகிறதுக்கு ஆதாரையும் பேனையும் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதை தடுக்கிறதுக்காக ரிட்டர்னிங் ஃபைல் சிஸ்டத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, டைட்டன் பண்ணியிருக்காங்க. சரி, இன்னும் என்னப்பா பண்ணணும்? ரேஷனலைசேஷன் ஆஃப் டேக்ஸ் ரேட்ஸ். ஃபர்தராக டேக்ஸ் ரேட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். லீகல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ், சட்டப்பூர்வ மற்றும் நிர்வாக ரீதியான மாற்றங்கள். லீக்கேஜஸ் தடுக்கணும். சிம்பிளிஃபை த டேக்ஸ் ஃபைலிங் எக்ஸ்பீரியன்சஸ். இதெல்லாம் வந்து அதாவது நான் வந்து இப்போ வரி தாக்கல் செய்கிறேன் அப்படின்னா, இப்போ வரி நான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபைல் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ப்ரொசீஜரை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ தட் நான் வந்து ரொம்ப எளிமையாக வந்து கட்ட வைப்பேன். நாம் ஒரு விஷயம் ஈஸியாக இருக்குன்னா அதை செய்வோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா செய்ய மாட்டோம், அவ்வளோதான். யூஸ் ஆஃப் டெக்னாலஜி பேஸ்டு மானிட்டரிங் சிஸ்டம் த்ரூ இ ரிட்டர்ன்ஸ், இ இன்வாய்ஸஸ், இ வே பில்ஸ், ஆதார் அத்தன்டிகேஷன், இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை அதிகமாக பயன்படுத்துங்க. ஆடிட் அசஸ்மெண்ட் அண்ட் இன்வெஸ்டிகேஷனை ஸ்ட்ரீம்லைன் மீன்ஸ் அது ஒரு ஒருமித்த நிலைக்கு கொண்டு வாங்க, சரியாக கொண்டு வாங்க. அப்படி கச்சா கிடக்கும் அப்படி ஒருமையாக நேராக நீட்டாக கொண்டு வாங்க. நேரம்லாம் அந்த நேரம் இல்லை, பட் நீட்டாக கொண்டு வாங்க அப்படின்றாங்க. இஷ்யூன்ஸ் ஆஃப் டீட்டெயில்டு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர். ஒரு விஷயத்தை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை சொல்லுங்கள். எஸ்ஓபிம்பாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆனீங்கன்னா இந்த வார்த்தை அடிக்கடி கேள்விப்படுங்க. எஸ்ஓபி. ப்ராசஸ் ஃபார் சம்மன் இன்வெஸ்டிகேஷன். எப்படி எப்போ சம்மன் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் அப்போ நம்ம என்னென்ன பண்ணணும், ஆடிட் நடக்கும்போது என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீம்லைன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வாங்க. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டேக்ஸ் நெட்வொர்க். ஸோ டேக்ஸ்க்கான நெட்வொர்க், ஆல்கஹால், பெட்ரோலியம் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் கேன் பி brought within the ambit of GST. இதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆல்கஹால் பெட்ரோலியமில் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஏதோ வரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஜிஎஸ்டி கொண்டு வரதுங்கிறது ஆக்சுவலாக ஸ்டேட்டோட ரைட்ஸை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி தான். ஏன்னா இப்போ ஸ்டேட் வந்து நினச்சாங்கன்னா முன்னாடி வந்து அவங்க தேவையான ஆக்ட் வந்து டேக்ஸை கொண்டு வந்துடுவாங்க. இவர் இருந்தார்லையா தமிழ்நாட்டில், பிடிஆர் இருந்தார் இல்லையா, ஃபினான்ஸ் மினிஸ்டராக. இப்போ இருக்கும்போது அவர் பேசினார். அதாவது ராஜாஜி அவர்கள் வந்து சிஎம்மாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் டோட்டல் ப்ராஹிபிஷனை கொண்டு வந்தார், மதுவிலக்கு அமல்படுத்தினார். அப்போ நீங்கள் கொண்டு வரீங்களே, ஏன் கொண்டு வரல அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பிடிஆர் அவர்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ராஜாஜி கொண்டு வரும்போது டேக்ஸ் சிஸ்டம் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ கவர்மெண்ட்டால் சேல்ஸ் டேக்ஸ்னு ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்ம எக்ஸாம் படிக்கும் போதே தெரியும், டோட்டல் ப்ராஹிபிஷனை கொண்டு வந்தது அவர் தான், சேல்ஸ் டேக்ஸை கொண்டு வந்தது அவர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு. ஸோ மதுவிலக்கினால் ஏற்பட்ட நட்டத்தை சமாளிப்பதற்காக அங்கே சேவை வரி நிரூபிக்கப்பட்டது. பட் இவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, ஆதி காலத்தில் அப்படி இருந்துச்சு. இப்போ ஜிஎஸ்டின்னு ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க. இந்த ஜிஎஸ்டியில் ஸ்டேட்டுக்கு முழு ரைட் கிடையாது. நான் எனக்கு மட்டும் தனியாக சேல்ஸ் டேக்ஸ் போடுன்னு நான் கேட்க முடியாது. இப்போ டோட்டல் ப்ராஹிபிஷன் நான் கொண்டு வந்தேன்னா இதில் ஏற்படக்கூடிய நட்டத்தை நான் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. இதுக்கு உண்மையிலே பதில் இல்லை. பட் நம்ம ஆல்டர்னேட்டிவாக நம்மளுடைய ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் மூலமாக நம்ம தமிழ்நாட்டுடைய வருவாயை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ குளோபல் இன்வெஸ்டர் சமிட்லாம் நடந்துச்சு. ஸோ இதில் தேவையான விஷயங்களை அவங்க வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வாங்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஒன் ஆஃப் த பிஸ்னஸஸ் பண்ணலாம். அப்படி பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அதில் நமக்கு வருமானம் கிடைக்கும். பட் கவர்மெண்ட் கை வைக்கிறது விளங்காது அப்படின்னு உலகத்தில் வந்து ஒரு எண்ணம் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. இஸ்ரோவும் கவர்மெண்ட் நடத்துகிறது தான். ஸோ டெக்னிக்கலாக ஸ்டாண்டர்டாக அதை வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு அப்ஜெக்டிவாக நடத்தணும், அதுக்கு தேவையான சப்போர்ட்டுகளை கொடுத்தோம் அப்படின்னா உலகம் அமைச்சர் அளவுக்கு போட்டலாம். பாருங்கள், இஸ்ரோ ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் இந்த வேர்ல்டு. இந்தியாவில் கிடையாது, வேர்ல்டுலேயே அவங்க ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ். நாசா செய்து காட்டிய நிறையா விஷயங்களை இந்தியா செஞ்சு காட்டியிருக்காங்க. ரீசெண்டாக கூட எக்ஸ்ரே பொலாரிமீட்டர் சேட்டலைட் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இட்ஸ் செகண்ட் கண்ட்ரி டு டூ ஸோ இல்லையா. அப்போ நம்ம நிறைய விஷயங்களை சாதிச்சு காட்டியிருக்கோம். கவர்மெண்ட் ரன் அது ஃபார்ம். கவர்மெண்ட்டால் அப்படி ஒரு விஷயம் செய்ய முடியாது அப்படிலாம் கிடையாது, தாராளமாக செய்யலாம். பட்
அது வந்து அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு அட்டானமி இருக்கணும், அவங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் கொடுக்கணும், அப்ஜெக்டிவ் ஓரியன்டாக போகணும், ஒரு ப்ராப்பர் பிளானிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும். அதெல்லாம் வந்து நடக்குது, நடந்துச்சு, அதனால் அப்படி கிடச்சிச்சு, அதனால் அவங்க அப்படி இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் தேவையான விஷயங்கள் எடுத்துகிட்டு ஒரு பப்ளிசிட்டி யூனிட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேர் பொருளில் வளரும். அண்ட் அதனால் தமிழ்நாட்டுக்கு போதுமான ரிசோர்ஸஸும் கொஞ்சம் அளவுக்கு கிடைக்கும். இன்னொரு பிரச்சனை, ஏன் வந்து தமிழ்நாட்டில் இதை கொண்டு வர முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மது விலக்கை கொண்டு வர முடியலன்னா, இதுக்கு கவுண்டமணி ஒரு பதில் சொல்லிப்பார். என்ன சொல்லிப்பாருன்னா, ஏன்டா இந்தியாவில் இந்த தமிழ்நாட்டில் தண்ணி அடிக்கிறவங்க, அதாவது சாராயம் குடிக்கிறவங்களோட கணக்கு வந்து கிட்டத்தட்ட அப்போ வந்து நிறைய பேசியிருப்பார். ஒரு செட்டைன் பாப்புலேஷன் சொல்லியிருப்பார். அதாவது நிறைய பேர் இருக்கான், அவன் இருக்கான், ஆனால் சாராயம் காய்ச்சிறவன் வெறும் 4-5 பேர் தான் இருக்கான் அப்படிம்பாங்க. இப்போ நீ இவ்வளோ பேர், இத்தனை கோடி பேர்கிட்ட போய் குடிக்காதன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த 4-5 பேர்கிட்ட நீ காய்ச்சாதன்னு தடுத்து நிறுத்திடலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து அவர் காமெடிக்கு பேசியிருப்பார், ஆனால் அது பின்னாடி உண்மையும் இருக்குது. இந்த 4-5 பேரில் நிறைய பேர் வந்து பொலிட்டீஷியன்ஸ், நிறைய பேர் சாராய கடை நடத்திட்டு இருக்காங்க. தென் அவுட்கம்ஸ் டோட்டல் ப்ராஹிபிஷன் இஸ் பாசிபிள் இன் தமிழ்நாடு? வாய்ப்பே இல்லை. ஆன்லைன் கேமிங், ரீசெண்டாக ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஆன்லைன் கேமிங்க்கு 28% இம்போஸ் போட்டிருக்காங்க, டேக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் கேமிங், ஹார்ஸ் ரேசிங் அண்டு கேசினோஸ்க்கு. இதில் கீ ஹைலைட்ஸ், டேக்ஸ் ரேட் 28% கொடுத்துருக்காங்க. யார் எலக்ட்ரானிக் கேமிங், கேசினோஸ் அண்ட் ஹார்ஸ் ட்ரேடிங். டு பி அப்ளைட் ஆன் த இனிஷியல் அமௌண்ட் பெய்ட் அப்பான் என்ட்ரி, நாட் ஆன் த டோட்டல் வேல்யூ ஆஃப் ஈச் பெட் பிளேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 1000 rupees கட்டி நான் அந்த கேசினோக்குள்ளே போகிறேன். அங்கே போய் நான் வெவ்வேறு இதில் வந்து நான் பெட் பண்ணுறேன், வெவ்வேறு அமௌண்ட் நான் பெட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் ஒரு 1000, இதில் ஒரு 200, இதில் ஒரு 5000, இல்லை ஒரு 10,000 அப்படின்னு. ஸோ எனக்கு ஜிஎஸ்டி எதில் விழுகும் அப்படின்னா, அந்த இனிஷியல் பேமெண்ட் கட்டி நான் போகிறேன்ல, இதில் தான் ஜிஎஸ்டி விழுகும், நாட் ஆன் த பெட்ஸ். இது பெட்ஸு, இது வந்து என்ட்ரி ஃபீஸ். ஸோ இட் இஸ் ஆன் என்ட்ரி, நாட் ஆன் பெட்ஸ். புரியுதா? அண்ட் கவர்ஸ் போத் கேம்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்கில் அண்ட் சான்ஸ். ஸோ வாட் இஸ் கேம் ஆஃப் ஸ்கில் அண்ட் கேம் ஆஃப் சான்ஸ்? ஸோ கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் முழுக்க ஒரு கேமில் பிரபலம் அடையணும், அது எக்ஸ்பர்டைஸ் ஆகணும்னா தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் முடியும். அண்ட் நாட் மியர்லி ஆன் சாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த லக் சம்மந்தப்பட்ட கேம்ஸ், நீங்கள் டைஸ் உருட்டுறீங்க, அதில் டைஸில் விழக்கூடிய நம்பர் அது வந்து உங்கள் கையில் இல்லை, பட் யூ ஆர் பிளேயிங் எ செஸ், அந்த மாதிரி கேம்ஸுக்கு வந்து யூ கேன் மாஸ்டர் இட். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி மாஸ்டர் பண்ணலாம். ஸோ அப்போ செஸ் விளையாடுறது எக்ஸாம்பிள் வந்து கேம் ஆஃப் ஸ்கில். வேரிஸ் டைஸ் உருட்டுறது, இந்த மாதிரி சீட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேம் ஆஃப் சாய்ஸ், சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்குமே போடுறாங்க. இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். டேக்ஸ் ஆன் ஆஃப்ஷோர் ஆன்லைன் கேமிங் ஃபர்ம்ஸ், அதாவது கடல் கடந்து வெளிநாட்டிலேருந்து வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க சச் கம்பெனிஸ் வில் ஹேவ் டு ரிஜிஸ்டர் themselves with ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் அண்ட் பே த டேக்ஸ் டு ஆஃபர் திஸ் சர்வீஸ் டு இந்தியன் கேமர்ஸ். ஸோ இந்தியன் கேமர்ஸுக்கு யாரெல்லாம் அந்த சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும். அமெண்ட்மெண்ட் டு த இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி ஆக்ட் வில் பி மேட் டு என்ஃபோர்ஸ் திஸ். ஸோ ஜிஎஸ்டி ஆக்டில் அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்காக என்ஃபோர்ஸ்மெண்ட் அக்டோபர் 1 வந்து நடைமுறைக்கு வரும். அடுத்து இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த மூவ், பாசிட்டிவ், இன்க்ரீஸ் இன் ரெவென்யூ, அது எதிர்பார்க்கப்பட்ட விஷயம். மாரல் சுவேஷன், த ஆக்ட் மே டிட்டர் த டெவலப்மெண்ட் ஆஃப் கேமிங் அடிக்ஷன் அமாங் யங்ஸ்டர்ஸ் விச் ஹஸ் லெட் டு த லாஸ் ஆஃப் மணி அண்ட் லைஃப்ஸ் இன் மோஸ்ட் கேசஸ். இது கேம் ஆஃப் சான்ஸில் நடக்கிறது, பட் யங்ஸ்டர்ஸ் வந்து நிறையா கேம்ஸுக்குள்ளே மூழ்கி கிடக்கிறாங்க. நான் கேமே விளையாடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, ஏன்னா ஐம் ஆல்சோ ஒன் ஆஃப் த கேம் அடிக்ட், த சோ கால்டு கேம் அடிக்ட்ஸ்குள்ளே இருந்தேன். நான் என்னோடய ரொம்ப இனிஷியல் யங் ஸ்டேஜஸில் வந்து பயங்கரமாக கேம் விளாடுவேன். 1 நாள் 2 நாள் கூட ஃபுல்லாக கேம் விளாடுவேன், அந்த அளவுக்கு. அதெல்லாம் இப்போல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். என்ன இதே பெருசாக பீத்துற அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பயங்கரமாக என்னை பொறுத்த வரைக்கும் அப்போது அது பயங்கரமாக கேம் விளாடுறது. ஸோ இப்போயும் அந்த டெம்ப்டேஷன் இருக்கும், கேம் விளாடணும் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். பட் ரொம்ப கஷ்டப்பட்டு அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்துச்சு, அப்புறம் விட்டுட்டேன். இது என்ன பெரியதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வி ஹேவ் லெஸ் டைம் டு அச்சீவ் மோர். நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம், அப்போ நமக்கு கம்மியான டைம் தான் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ராவி ஃப்ளாஷ்பேக் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கேம் அடிக்ஷனில் இருக்கும். இந்தியா வல்லரசாகும்னு சொன்னது வந்து யாரை நம்பினா, யங்ஸ்டர்ஸை நம்பி தான் சொன்னாங்க 2020 வல்லரசாகும். ஏன்னா அப்போ தான் இந்தியாவோட டெமோக்ராஃபிக் டிவிடன் கம்ப்ளீட்டாக யூத்ஃபுல்லாக இருக்கும், உலகிலே ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்கிறது அப்போ தான். ஸோ யங்ஸ்டர்ஸோடைய பியூரான டைமை, ரொம்ப ரிசோர்ஸ்ஃபுல்லான டைமை வேஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ கேமிங் இண்டஸ்ட்ரி ஒரு இது இல்லையா, அதில் அச்சீவ் பண்ண முடியாதான்னா, கேமிங் இண்டஸ்ட்ரினால் கேம் இண்டஸ்ட்ரி வளரும், பட் யங்ஸ்டர்ஸுக்கு என்ன கிடைக்கிது இதில்? அதுதான் வந்து எனக்கு கேள்வி. அதை எப்படி வந்து யங்ஸ்டர்ஸ் லாபம் அடைகிறாங்க? இப்போ நான் வந்து ஒரு வேலை பார்க்குறேன்னா அதில் அந்த நிறுவனமும் வளரும், அந்த நிறுவனத்தினால எனக்கும் லாபம் இருக்கும்.
மாத சம்பளத்துக்கு யாராவது விளையாட கூப்பிட்றாங்களா? இல்லை. அஃப்கோர்ஸ் வந்து சில யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க. ஓகே, தேர் ஆர் ஃபேமஸ் யூடியூப் சேனல்ஸ். அண்ட் அதுவுமே வந்து இந்த ஸ்டார் வேல்யூ மாதிரி தான். சினிமா படங்களில் ரஜினி, அஜித்தை பார்த்து எத்தனையோ, ரஜினி, அஜித், விஜய் இவங்களாம் பார்த்து எத்தனை பேர் வந்திருக்காங்க. ஆனால் வந்து சாதிச்சவன் வெறும் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான். ஆனால் எத்தனை பேர் அழிஞ்சு போயிருக்காங்க அதுவும் நமக்கு தெரியல. இன்றைக்கி வந்து யூடியூப் சேச்சுரேட் ஆகிடுச்சு. எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது யூடியூப்பில். ஈவன் நீங்கள் எஜுகேஷன் கண்டென்ட் இதையே வந்து நீங்கள் விஷனா ஏஜ் வீடியோன்னு போட்டாலே எக்கச்சக்கமான வீடியோ வரும். அப்போது அப்படி இருக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும், எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அது லாபப்படும் அப்படிங்கிறது தெரியல. இதை விட பெட்டரான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் வீடியோ கேம்ஸ் இஸ் நாட் அ பேட் திங். அதுக்குள்ளே ஒரு தப்பு இருக்கும். வீடியோ கேம்ஸே விளையாடக்கூடாது, அது தப்பு அப்படிலாம் இல்லை. பட் இஸ் எ ஸ்டடி. ஆனால் அது ப்ரூவ் படலை முழுசாக. பட் தெர் இஸ் ஒரு கன்சிடரபிள் இன்க்ரீஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பட் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம வீடியோ கேம் ப்ளே பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1/2 hour 40 minutes நம்ம டெய்லி விளாண்டோம் அப்படின்னா கூட நம்மளோட கான்சன்ட்ரேஷன் போதுமான அளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ரொம்ப விளாண்டோம் அப்படின்னா சீரியஸான ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தும். சரி, ஓகே, இந்த கதையை சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். சரி, ஓகே, இதனுடைய மற்ற பாயிண்ட்ஸை பார்க்கலாம். ரெகுலேட் த இண்டஸ்ட்ரி, மூவ் எய்ம்ஸ் டு சிம்பிளிஃபை த மெக்கானிசம், எராடிகேட் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் இம்பைப் டிரான்ஸ்பரன்சி இந்த கேமிங் செக்டார். கேமிங் செக்டாரில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்சிட்டியை குறைச்சி மெக்கானிசமை சிம்பிளிஃபை பண்ணி டிரான்ஸ்பரன்சியை அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்படுறது. இதோட நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் என்ன? எஃப்டிஐ மேலே அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஃப்டிஐ வந்து கிட்டத்தட்ட $2.5 billion அளவுக்கு வருது. இதை இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அன்லைசன்ஸ்டு ஆப்ரேட்டர்ஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆகிய விஷயங்கள் இந்த ப்ரொவிஷன்ஸுடைய நெகட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. இந்தியாவில் ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது? மல்டிப்ளேயர் ஆன்லைன் கேம்ஸாக இருக்கட்டும், ரோல் பிளேயிங் கேம்ஸாக இருக்கட்டும், ரியல் டைம் ஸ்ட்ராட்டஜி ஆர் ஸ்கில் கேம்ஸ் ஆகிய கேம்ஸுடைய தேவை வந்து ஆன்லைன் கேம்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப வேகமாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு செக்ராக்கம் சொல்கிறாங்க. அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, கரண்ட் வேல்யூ கிட்டத்தட்ட $2.6 பில்லியன் அளவுக்கு இந்தியாவில் கேமிங் இண்டஸ்ட்ரி இருக்குது. இதோட ப்ரொஜெக்டட் க்ரோத் வருடாந்திர அந்த வளர்ச்சி அளவு 27% இருக்கும் 5 வருஷத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அட யூசர் பேஸை பொறுத்த வரைக்கும் 180 மில்லியன் மக்களுடைய பயனாளர்கள் வந்து இதில் இருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட்டாக இந்தியா இருக்குது. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்கியிருக்கு 2022. அண்ட் 15,000 கோடி எஃப்டிஐ 2022 வரைக்கும் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு. சரி, ஆன்லைன் கேம்ஸை ஏன் ரெகுலேட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் டாக்ஸேஷனை கொண்டு வர்றதுக்கு அண்டு மணி லாண்ட்ரிங் ஆக்டிவிட்டீஸை கட்டுப்படுத்துறதுக்கு, வயசு குறைவாக இருக்கவங்க சூதாட்டத்தை தடுக்கிறதுக்கு, அண்டு இந்த சில ப்ராசஸில் வந்து ஃபேர்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, அப்புறம் பிளேயர்ஸோடைய ரைட்ஸை சேஃப்கார்ட் பண்ணுறது ஆகிய விஷயங்களுக்காக இந்த ரெகுலேஷன் ரொம்ப அவசியமாக இருக்குது. இதை தாண்டி நமக்கு சில இஷ்யூஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் இஷ்யூஸ், அதாவது போர் எஜுகேஷனல் பர்ஃபார்மன்ஸ், அண்டர் ஏஜ் யூசர்ஸு, இந்த கேம் விளையாடுறவங்க நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிக்கப்பட்டுருவாங்க. ஸோ அதை குறைக்கிறது. அண்ட் ஹெல்த் இஷ்யூஸு சச்சஸ் ஸ்ட்ரெஸ், ஆன்சிட்டி, டிப்ரெஷன் ஆகிய விஷயங்களை கட்டுப்படுத்துறது. இது எல்லாத்துக்குமே ஆன்லைன் கேமிங்கோட ரெகுலேஷன் ரொம்ப அவசியமாக இருக்குது. கடைசியாக டெக்னாலஜிக்கல் ரிஸ்க் இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஆன்லைன் கேமிங் அண்ட் அதர் விஷயங்களுக்காக நம்ம நிறையா ஃப்ராட்ஸ் நடக்குது. ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸு, சைபர் அட்டாக்ஸ், நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெகுலேட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ அந்த ஆன்லைன் கேமிங்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்குள்ள என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதில் சேலஞ்சஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, யாருக்கு இதில் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குங்கிறத குழப்பம். ஏன்னா இப்போ இந்த கேம்பிளிங், பெட்டிங் ஆகிய விஷயங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஸ்டேட் சப்ஜெக்டாக வந்து வருது. ஹவவர் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை ஆன்லைன் கேமிங்கான நோடல் மினிஸ்ட்ரியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா ஆகியவர்கள் ஆன்லைன் கேமிங்னு தனியாகவே ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, லாஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து மாரல் ஸ்டாண்டர்ட் வர்சஸ் ரெவென்யூ கலெக்ஷன் டைலமா. இந்த இண்டஸ்ட்ரி என்னமோ கவர்மெண்ட்டுக்கு நிறையா ரெவென்யூ கொடுத்துருந்த போதிலும் நிறையா பேர் தங்களுடைய வாழ்வாதாரத்தருடைய சேமிப்புகளையும் இழக்கிறாங்க, வாழ்க்கையுமே இழக்கிறாங்க. ஏன்னா இந்த நிறையா ஆன்லைன் கேம்ஸில் அடிக்ட் ஆகிறனால நிறையா பேர் வந்து இறந்தும் போயிருக்காங்க, சூசைடும் பண்ணியிருக்காங்க, நிறையா சோஷியல் ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஃபேமிலிக்கல் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே வெளிப்படையாகவே தெரியும். அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேயர் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு போதுமான விஷயம் கிடையாது. கேமிங் கம்பெனிஸ் வந்து ஒரு இன்டர்மீடியட்ஸாக தான் ஆக்ட் பண்ணுறாங்களே தவிர, ஸோ யார்கிட்ட போய் நம்ம அந்த கட்டுப்பாடுகளை வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இதனால் பிளேயர்ஸோடைய அந்த க்ரீவன்சஸ் அண்ட் அவங்களுடைய பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறதுங்கிறது நம்மளால் முழுசாக கொண்டு வர முடியல. ஒரு தெளிவான கிளாரிட்டி இல்லை. வே ஃபார்வேர்ட்.
நிறையா லாஸ் இருக்குது. ஸோ நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதை வந்து நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துது. ஸோ இதில் ஒரு கிளாரிட்டி கொண்டு வரதுக்காகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா ஒரு மாடல் லாவை வந்து ஃப்ரேம் பண்ணி காட்டலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸில் டிரான்ஸ்பரன்சியை என்ஷூர் பண்ணணும். அண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பினருக்கு சாராக இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு சார்ந்து இருக்காத வண்ணத்தில் நம்ம இந்த டிரான்ஸ்பரன்சி வந்து ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கேம் ஆஃப் ஸ்கில்னால் என்ன, கேம் ஆஃப் சான்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கான தெளிவான வரையறையை ஏற்படுத்த வேண்டியது இருக்கும். அதேபோல் ஒரு நபர் எவ்வளவு நேரம் விளையாடலாம், அதேபோல் எவ்வளவு நம்பர் ஆஃப் கேம்ஸ் விளையாடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிமிட்டை இன்ட்ரொடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. அண்டு கர்பிங் லாஸ் சேசிங், அதாவது நம்ம இப்போ ஒரு 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 பெட்டு கட்டுறோம், அதில் இழந்துட்டோம் அப்படின்னா சரி விட்டதை பிடிக்கணும்னு அடுத்து கட்டுவோம், விட்டதை பிடிக்கணும்னு அடுத்து கட்டுவோம், இப்படி மொத்தமாக நம்ம இழந்துருவோம். இதுதான் பொதுவாக வந்து கேம்பிளிங்கில் உள்ள பிரச்சனை. ஸோ அப்போ ஆன்லைனில் நம்ம இதை வந்து ரெகுலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக பெரிய அளவில் எக்கனாமிக் லாஸஸ் ஏற்படுறதை வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வைடனிங் டேக்ஸ் பேஸ். ரீசெண்டாக யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட 3 ப்ராட் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா டேக்ஸ் பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அது என்னென்ன பிரின்சிபல்ஸ் அப்படின்னா வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி, அப்ஜெக்டிவிட்டி, நோக்கம் ஓரியன்டாக இருக்கணும், அதாவது குறிக்கோள் சார்ந்து இருக்கணும், அண்ட் டேக்ஸ் பேயர் ஃப்ரெண்ட்லினஸ், யாரெல்லாம் வரி செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லினஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கடையில் இன்கம் டேக்ஸை பற்றி பேசுகிறாங்க. இன்கம் டேக்ஸை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் யாருன்னா ஜேம்ஸ் வில்சன். பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட்டோடைய ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் 1860. இவர் தான் வந்து இந்தியாவுக்கான முதல் பட்ஜெட்டையும் ரிலீஸ் பண்ணியிருப்பார் இண்டிபெண்டன்ஸ்க்கு முந்தின டைமில். அண்ட் அதேபோல் 1865 86 வரைக்கும் டேக்ஸ் வந்து டெம்பரவரியாக ரிப்பீல் பண்ணியிருந்தாங்க. 86க்கு பின்னாடியிலேருந்து இன்ன வரைக்கும் இன்கம் டேக்ஸ் வந்து செயல்பாட்டில் இருக்குது. ஸோ இந்தியாவில் இந்த டேக்ஸேஷனுடைய சீனரியோ என்ன, டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ வந்து 11.1% இருக்குது ஃபினான்ஷியல் 23. இதில் டேரக்ட் டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து 6% ஆகும், இன்டைரக்ட் டேக்ஸஸ் வந்து 5% இருக்குது. ஸோ அப்போ டேரக்ட் டேக்ஸஸ் கிரேட்டர் தென் இன்டைரக்ட் டேக்ஸஸ். அதிகமாக கால்குலேட் பண்ணுறது வந்து டேரக்ட் டேக்ஸஸ் தான் வருது. டேரக்ட் டேக்ஸஸ்லேயே அதிகமாக வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்கம் டேக்ஸ். ஸோ இந்த எமர்ஜிங் மார்க்கெட் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் இதோட சராசரி 21% இருக்குது. ஓஇசிடி கண்ட்ரிஸோடைய பொறுத்த வரைக்கும் 34% இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் விட இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட்ஸோடைய ரிட்டர்னுடைய ஃபைலிங் வந்து 5.3% இருக்குது டோட்டல் பாப்புலேஷனில். இயர் ஆன் இயர் க்ரோத் நெட் டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் வந்து 17.67% வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு அஸ் பர் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸோட ரிப்போர்ட்டின் படியில். ஸோ லோ டேக்ஸ் பேஸ்க்கான ரீசன் என்ன, இந்தியாவில் டேக்ஸ் பேஸ் வந்து குறைவாக இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன? ஃபஸ்ட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் லார்ஜ் இன்ஃபார்மல் செக்டார். நிறைய இன்ஃபார்மல் செக்டார்ஸ் இருக்குது, அவங்க வந்து பதிவு செய்யப்படலை. அவங்க இந்த டிரான்சாக்ஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கேஷ் மூலமாக ரூட் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் அவங்கள வந்து ட்ராக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர். இந்தியாவில் 60% இந்தியர்களுக்கு ப்ரைமரி இன்கம் சோர்ஸாக இருக்கிறது அக்ரிகல்ச்சர் தான். பட் அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஹவவர் இதுக்கு வந்து அக்ரிகல்ச்சருக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க, அதுவும் கன்சிடபிளாக வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹை இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டேக்ஸ் லிட்டிகேஷன். வரி சம்மந்தப்பட்ட வழக்குகள் மட்டும் இந்தியாவில் 5 லட்சம் கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அண்ட் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைசன் ரிசோர்ஸஸ், அதாவது டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த மாதிரி டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸோ அல்லது ரிசோர்ஸஸோ இல்லாதனால டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மிகவும் திறன் குறைந்ததாக இருக்கிறது. கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க இதை வைடன் பண்ணுறதுக்கு? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டிரான்ஸ்பரன்சி, அப்ஜெக்டிவிட்டி, டேக்ஸ் பேயர் ஃப்ரெண்ட்லினஸ், இந்த 3 கொள்கையின் அடிப்படையில் கவர்மெண்ட் வந்து செயல்பட்டு வராங்க. இந்த டிரான்ஸ்பரன்சிக்காக இந்த பேனையும் அண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆதார் ஆகிய விஷயங்களை இணைக்கணும். இது மூலமாக கவர்மெண்ட்டால் எல்லா ஃபார்மல் டிரான்சாக்ஷன்ஸையும் பேங்க்ஸ் வழியாக நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனையும் கண்காணிக்க முடியும். அண்டு நியூ டேட்டா சோர்ஸஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், அதாவது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை செட்டில் பண்ணுறதுக்குன்னு புது டேட்டா சோர்ஸஸை வந்து க்ரியேட் பண்ணுறது. அதேபோல் டிரான்சாக்ஷன் டேட்டா சோர்ஸஸ் டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான கோட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 36 to 65 கோட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதனால் அதிக டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் ஆகிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. டேக்ஸ் பேயர் ஃப்ரெண்ட்லினஸ். ஸோ பர்சனல் இன்கம் டேக்ஸ் ரெஜிமை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. அப்பீல் பண்ணுறதை அப்பீல்லே பண்ணலான்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் காமன் ஐடி ரிட்டர்ன் ஃபார்மை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க, அதாவது வெளியிட்டிருக்காங்க. ஆகிய விஷயங்கள் கவர்மெண்ட் செய்கிறாங்க. சரி, இந்த டேக்ஸ் பேஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன நடவடிக்கைலாம் எடுக்கலாம்?
ஃபர்ஸ்ட் திங் இந்த டேக்ஸ் டிஸ்பியூட்ஸை செட்டில் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியை வந்து ஒரு அத்தாரிட்டி க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது. ரெண்டாவது விஷயம், அக்ரிகல்ச்சர் ஹவுஸ் ஹோல்ட்ஸை ஹைட் இன்கம் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஹவுஸ் ஹோல்ட்ஸை இன்கம் டேக்ஸோட ஆம்பிட்டுக்குள்ளே கொண்டு வரணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட் ஓனர்ஷிப் அல்லது அவுட்புட் இதை அடிப்படையாக வச்சு அவங்களுக்குன்னு ஒரு த்ரெஷ்ஹோல்டு லிமிட் வைக்கணும். இந்த செட்டன் லிமிட்டை தாண்டுறவங்களுக்கு இந்த இன்கம் டேக்ஸோட ஆம்பிட்டுக்குள்ளே வருவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏக்கர் அளவுக்கு விட அதிக நிலம் வச்சுருக்காங்க, இல்லை வந்து இவ்வளோ அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேட்டா மைனிங் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே பேசப்பட்டுருக்க ஒரு விஷயம். டேட்டா மைனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து தகவலை திரட்டிக்கிட்டே இருக்குது, தகவல் தேடிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த தகவல்களை எவ்வளோ வேகமாக திரட்ட முடியுமோ அவ்வளோ வேகமாகவும் அதிகமாகவும் திரட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை அதிகமாக பண்ணுறது மூலமாக டேக்ஸ் எவேஷனை விஷயமாக தடுக்கலாம் அண்ட் லூப் ஹோல்ஸை கட்டுப்படுத்தலாம் ஆகிய விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட நம்ம வந்து எக்கனாமியோட ஃபஸ்ட்டு வீடியோ முடிச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மீதியை. தேங்க்யூ, பாய்.